கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரமே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வணங்குகின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சிறிய இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதராகிய நாம் எது செய்தாலும் எது பண்ணினாலும் சிறந்ததை நாம் செய்து நாம் பூர்ண திருப்தி அடைகின்றோம். எப்படி என்றால், ஒரு சாதாரணமாக நாம் ஏதாவது பண்டிகைக்கு, கிறிஸ்மஸ் பெருவிழாவுக்கு இல்லை நியூ இயருக்கு நாம் துணி எடுக்க நாம் ஒரு கடைக்கு செல்றோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனால் நிறைய ஃபேன் ஷர்ட்டு, நிறைய புடைகள் இருக்கும். இருந்தாலும் தி பெஸ்ட், நமக்கு பிடிச்ச சிறந்த நல்ல புடவை, நல்ல ஃபேண்ட்டு ஷர்ட்டை நாம் தேர்ந்தெடுத்துக்கிறோம். அது போலவே ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு மிகுந்த சிறந்த ஜெபிக்கின்ற இடம் எது, ஜெபிக்கின்ற முறை ஆண்டவருக்கு எது பிடிக்கும், அப்போ எந்த நேரத்தில் ஜெபித்தால் ஆண்டவருக்கு மிகவும் உகந்த ஜெபமாக மாறும், எப்படிவே ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில சிந்தனைகளோடு உங்களோடு நான் பகிர ஆசைப்படுகின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவராகிய நாம் நிறைய மக்கள் வீட்டிலும் சரி, பயணத்தின் போதும் சரி, ஆலயத்தில் சரி, போகும்போது வரும்போது எல்லாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் இறைவார்த்தை கூறுகின்றது, ஜெபிக்க சிறந்த இடம் தேவாலயம் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நாம் பழைய ஏற்பாட்டில் 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 15-16 இறைவசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, உடன்படிக்கையின் கடவுள், வாக்குத்தத்தம் மாறாத கடவுள் சொல்லுகின்றார், இவ்விடத்தில் எழுப்பப்படும் எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் நான் கருணை கண்கொண்டு செவிசாய்ப்பேன். என் நாமம் மகிமைப்படுத்தும்படி இந்த கோவிலை, இந்த ஆலயத்தை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நம் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கண்ணீரோடு நம்ம ஜெப விண்ணப்பங்களை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம் மீது கருணை கண்கொண்டு செவிசாய்ப்பார். அப்பொழுது நாம் பார்க்கணும், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிக்க சிறந்த இடம் எதுன்னா அது தேவாலயம் தான். ஆம் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ ஆலயத்தை நோக்கி போகணும். எருசலேம் ஆலயத்தை நோக்கி பல லட்சக்கணக்கான மக்கள் சாரசாரையாக சென்று தன்னுடைய பலிகளையும் தன்னுடைய விண்ணப்பங்களையும் அர்ப்பணித்து யாவே கடவுள் என்று நிறைய ஆசீர்வாதம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் ஜெபிக்கின்ற பொழுது இந்த சிறந்த இடமாகிய அந்த ஆலயத்தை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு ஜெபிக்கணும். மத்தேயு 21:13 இவ்வாறு வாசிக்கிறோம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று அழைக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அந்த இறைவேண்டல் செய்கின்ற இடத்தை நாம் சிறந்த இடமாக நாம் பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 56:7 சொல்லுகிறது, அவர்களை என் திருமழைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யும் இந்த இடத்தில் அவர்களை நான் மகிழ செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நாம் ஆலயத்துக்கு சென்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கேட்டு அவரை நாம் மகிழ்ச்சியால் நிரப்புவாராம், புத்துயிர் அளிப்பவாராம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிக்க சிறந்த இடம் தேவாலயம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இதை மறந்துடக்கூடாது. நாம் இதை நேபத்தில் கண்ணும் கருத்துமாக வைத்து குடும்பமாக தனிப்பட்ட விதத்தில் ஆலயத்தை நோக்கி சென்று ஆலயத்தில் அமர்ந்து, முக்கியமாக திவ்ய நற்கருணை பேழைக்கு முன்னாடி அமர்ந்து நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் ஒரு தண்ணீரை போல ஊற்றணுமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அடுத்தபடியாக நாம் சிந்திக்கின்றோம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிக்க சிறந்த நேரம் அதிகாலை வேளை. ஜெபிக்க சிறந்த நேரம் அதிகாலை வேளை. இதற்கு முன்னோடி யாருன்னா நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35வது இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், இயேசு விடியற் காலை கருக்களிலே எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டினார் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. ஆண்டவர் அதிகாலை வேளையிலே கருக்களில் இருந்து ஜெபித்தாராம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானும்
நீங்களும் அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடணும். அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று இறைவார்த்தை கூறுகின்ற கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் சோர்ந்து போகாமல், எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ நாம் வேலை செய்கிறோம், இருந்தாலும் இந்த அதிகாலை வேலையை தேர்ந்தெடுத்து கொடுத்து நாம் தேர்ந்தெடுத்து நானும் நம் குடும்பம் நம் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுவே ஜெபத்தில் சிறந்ததாக அமைது என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. புலம்பல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 23வது இறைவசனம் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரின் பேரன்பும் இரக்கமும் காலைதோறும் புதுப்பிக்கப்படுகின்றன. அப்போ ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் ஆண்டவருடைய இரக்கமும் பேரன்பும் புதுப்பிக்கப்படும் போது நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவர் ஏற்று நமக்கு இரக்கமும் பேரன்பும் மணிமுடியாக சூட்டுவார் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதே புலம்பல் 2:19 நாம் வாசிக்கிறோம். எழு, இரவில் முதற் ஜாமத்தில் குரல் எழுப்பு, உன் உள்ளத்தில் இருப்பதை என் தலைவர் முன் தண்ணீரை போல ஊற்று என்று கூறுகிறது. எவ்வளவு அழகான இறைவார்த்தை. அதிகாலை வேளையில் எழுணுமா, முதற் ஜாமத்தில் எழுணுமா, எழுந்து நம் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் நம் தலைவர் இடத்தில் தண்ணீரை போல ஊற்றணுமா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஹalleluya. ஆமாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபத்திற்கு சிறந்த நேரம் அதிகாலை நேரம். மரியாள் எங்கு சென்றான்? கல்லறை நோக்கி அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடி சென்றால் நாம் வாசிக்கிறோம். மோசே ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில இஸ்ராயல் மக்களை அடிமைத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாராம். இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரிகள். ஆகவே நாம் ஜெபிக்கின்றோம். அது அதிகாலை வேளையை நாம் சிறந்த நேரத்தை பயன்படுத்தி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா அருள்வரங்களாலும் நம்மை நிரப்பி நிறைவாக ஆசீர்வதிப்பார். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. மூன்றாவது சிந்தனையாக நாம் சிந்திக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிக்கிறதிலே சிறந்த முறை முழந்தால் படியிட்டு ஜெபிப்பது. நாம் உட்கார்ந்தும் ஜெபிக்கலாம், நின்னும் ஜெபிக்கலாம், நடந்தும் ஜெபிக்கலாம். இருந்தாலும் ஆனால் இறைவார்த்தை அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் முழந்தால் படியிட்டு ஜெபித்தார்களோ அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று நிறைவாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வேதம் சாட்சி சொல்லுகின்றது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர் பணி 7ஆம் அதிகாரம் 60வது இறைவசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஸ்தேவான் முதல் மறைசாட்சி. அவர் கல்லால் எரிந்து கொன்ற பொழுது அவர் என்ன செய்தார்னா, முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதே என்று ஜெபித்தாராம். பாருங்களேன், முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற போது எவ்வளவு வல்லமை. ஆண்டவர் அந்த மக்களை மன்னித்ததாக நாம் கேள்விப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதேதான் இன்று திரு அவை நம்மளுக்கு கற்பிக்கின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் கற்பித்த அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது 2 கரங்களையும் உயர்த்தி குருவானவரோடு சேர்ந்து விண்ணுலில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றுகின்ற ஜெபத்தை நாம் கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னா, மார்க்கு 17ஆம் அதிகாரம் 14வது இறைவசனத்தை வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஆழமான கருத்தை நாம உணர இருக்கின்றோம். எப்படி என்றால், இந்த முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் எவ்வாறு நம்முடைய ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறார் என்பதை நம்மால் உணர முடியாது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது அவ்வளவு வல்லமை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. நாம் இதை மறந்துடக்கூடாது. எப்பெல்லாம் ஜெபம் பண்றோமோ நாம் முழந்தால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்றாங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கல்லு உப்பை பரப்பி அதில் முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி கத்தோலிக்க திருச்சபைக்காகவும் மக்களுக்காகவும் திரு அவைக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிந்து பல ஆண்டு காலங்களாக அந்த அம்மா எவ்வளவு ஒளி தீபம் மாதிரி இருக்கிறாங்க. நாம் இதெல்லாம் நமக்கு பார்க்கணும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தியாக உள்ளத்தோடு முழந்தால் படியிட்டு ஜெபம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 நான்காவது கருத்தாக நாம் பார்க்கிறோம், ஜெபத்திலே சிறந்த ஜெபம் எதுன்னா பிறருக்காக ஜெபிப்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது எவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உணர்வதே இல்லை. நாம் எப்போ பார்த்தாலும் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய வேலைகளுக்காகவுமே நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறதை விட நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது அது அவங்களுக்கு பலன் கிடைக்கும், நமக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும். அதனால தான் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம், நீ எருசலேம் நகரம் முழுவதும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்று இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். யாருக்கெல்லாம் நெற்றியில் அடையாளம் இட்டார்களோ வானதூதர்கள் அழிக்கின்ற பொழுது முத்திரை பதித்தவர்களை விட்டு மற்றவர்களெல்லாம் அழித்ததாக சரித்திரம் கூறுகிறது, இறைவார்த்தை கூறுகின்றது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் நெற்றியில அடையாளம் இட்டு நம்மை முத்திரை பதித்து காப்பார். எல்லா நோய்களில் இருந்து, எல்லா தீமைகளில் இருந்து, பொல்லாத பிசாசன் செய்கிற சூழ்ச்சிகளில் இருந்து நம்மை வேலியிட்டு காத்து, இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. திருப்பாடல் 106:23 வாசித்துக்கிற பொழுது மோசே ஒரு ஜெபம் பண்ணுவார் பிறருக்காக. எப்படி ஜெபம் பண்ணுவார்னா, உடைமதில் காவல் போல் நின்று கடவுளுடைய சினம் மக்களை அழிக்காதவாறு ஜெபித்தாராம். மோசே கடவுளுடைய சினம் மக்களை தாக்காத வரைக்கும் அவருக்காக ஜெபித்தாராம். இறைவார்த்தையில் சொல்றோம் எப்படின்னா, உடைமதில் காவல் போன்று நின்று ஜெபித்தாராம். பாருங்களேன், இதெல்லாம் இந்த இறைவார்த்தையெல்லாம் படித்து தியானிக்கணும். இதை படித்து தியானிக்கின்ற பொழுது நாம் பிறருக்காக ஜெபிக்கணும், பிறருக்காக ஜெபிக்கணும். இன்று இந்த நாட்டில், இந்த நம்ம தமிழகத்தில், இந்தியாவில், இந்த அகில உலகத்தில் அறியாமை இருளில் வாழ எத்தனை மக்கள் வாழ்கின்றார், பாவ இருளில் எத்தனை மக்கள் வாடுகின்றார். அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒரே ஒரு தலச்சம் பிள்ளை இழந்த தாய் ஓலமிட்டு அழுவது போல நானும் நீங்களும் நாம் பிறருக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு ஆத்மமும் கூட அழியாதபடி நீர் உம்முடைய பொற்காரத்தால் காத்தருளும். கல்வாரி மலையிலிருந்து ஒவ்வொரு துளி ரத்தம் இவர்கள் மேல் விழட்டும். இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் மீட்டு ரட்சிக்கப்படும் என்று நாம் பிறருக்காக ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனத்தை நான் சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 32:32 மோசே ஜெபிப்பார், ஆண்டவரே நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லையேல் நீர் எழுதிய நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்று உரிமையோடு ஆண்டவரிடத்தில் பிறருக்காக ஜெபித்தார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இயேசுடைய செல்ல பிள்ளைகள், அவருக்கு சொந்தமான மக்கள், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். கத்தோலிக்க கிறிஸ்துவனாக பிறந்ததே ஒரு பெரிய பாக்கியம். அந்த பிள்ளை என்ற உரிமையோடு ஒரு தகப்பனிடத்தில் நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் வாழ்வின் நூலில் நம் பெயரை எழுதுவார். நம் நெற்றியில் சிலுவை அடையாளிட்டு முத்திரை பதித்து எல்லா தீங்கிலிருந்து காத்தருள்வார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கணும், பிறருக்காக ஜெபிக்கணும். ஒரு யூதித் கைப்பெண் ஜெபித்தால், இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபித்தால் அங்கு விடுதலை உண்டாயிற்று. ஒரு எஸ்தர் அரசி உபவாசம் இருந்து ஜெபித்தால் யூதர்களுடைய விடுதலைக்காக அங்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். முதலாவதாக நான் சொன்ன காரியத்தை மீண்டுமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஜெபிக்க சிறந்த இடம் தேவாலயம், ஜெபிக்க சிறந்த நேரம் அதிகாலை வேலை, ஜெபிக்க சிறந்த முறை முழந்தால் படியிட்டு ஜெபிப்பது, ஜெபத்திலே சிறந்தது பிறருக்காக ஜெபிப்பது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆலயத்தை நோக்கி நாம் செல்வோம், ஆலயத்தை நோக்கி செல்வோம். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் அதிகமாக நிறைந்த அந்த ஆலயத்தை நோக்கி சென்று ஜெபிப்போம். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரோடு உறவாடுவோம். படுக்கும் பொழுதும் சரி, தூங்க எழுதும் சரி, ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபிப்போம். குறிப்பாக சிறந்த நேரமாகி அதிகாலை வேளையிலே இருந்து நாம் ஜெபிப்போம். முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம், கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம், பிறருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதித்து தந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் நம்ம சமூகத்தையும் நிறைவாக ஆசீர்வாதித்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.